சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சேப்பங்கிழங்க குழையாமல் வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து 2 விசில் போட்டு வேக வச்சுருக்கேன். வெந்ததுக்கப்புறம் உடனே குக்கர்லேருந்து எடுத்து வேறு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கிட்டேன். ஓவர் குக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் போல் பூண்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தக்காளியை கையினால் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி அதை எடுத்து ஊற வச்சுக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். இந்த புளிக்குழம்பெல்லாம் செய்யறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சுவை அதிகமாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு ஒரு பொன்னிறமாக வதக்கிக்கலாம், நல்ல வாசனை வர வரைக்கும். அதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம் போட்டு அதுக்கு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த சேப்பங்கிழங்க வேக வச்சு தோலை உரித்து நறுக்கி வச்சுக்கணும். அதை இந்த குழம்புல சேர்க்கணும். மிளகாத்தூள் 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க சேப்பங்கிழங்க போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு உப்பு, காரம்லாம் அந்த கிழங்குல ஏறுறதுக்காக கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கொதித்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிக்கலாம். இதுக்கு தேங்காய் அரைச்சி விடணும்னு நினச்சா தேங்காய் அரைச்சி விட்டுக்கலாம். அப்படி இல்லைனாலும் இப்படியே வச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் அரைச்சி விட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்புல வந்து ஒரு சுண்டக்காய் அளவுக்கு கொஞ்சமாக அந்த புளிப்பு காரத்தெல்லாம் ஈக்குவல் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி போட்டுட்டு சிம்மில் வச்சு நல்லா மூடி வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துடும் குழம்பு. இதுக்கு வந்து இந்த குழம்புல வேணும்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டு ரைஸில் போட்டு சுட சுட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தான் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Please subscribe for more videos.